மகாதேவ் சம்போ. ராசி சக்கரத்தில் அடுத்து நம்ம 7வதாக பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது துலாம் ராசி. துலாம் ராசி வந்து எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னா 180லேருந்து 210 டிகிரி இருக்கக்கூடியது. யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. துலாம் ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய நோய்களில் ஒன்று அப்படிங்கிறது சிறுநீரக கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால பொதுவாக யாருக்கெல்லாம் சிறுநீரக கம்ப்ளைண்ட் இருக்கோ அல்லது யாருக்காவது அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போது சிறுநீரக கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக மகாலட்சுமி வழிபாடு, அதாவது மகாலட்சுமியும் பெருமாளும் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் வழிபாடு செய்துட்டு வர்றது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து சின்ன வயசுலேருந்தே யாரெல்லாம் துலா ராசிக்காரங்களோ பொதுவாக உடற்பயிற்சி அல்லது அளவுக்கு அதிகமான சர்க்கரை தரக்கூடிய அந்த நோய்கள், அந்த உணவு முறைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வேறு என்ன அப்படின்னா துலாம் ராசி யார்ட்டையுமே போய் கைகட்டி நிற்க மாட்டாங்க. துலாம் ராசி எப்போவுமே நான் தான் ராஜா அப்படிங்கிற அந்த எண்ணம் தாராளமாகவே இருக்கும். அதில் தப்பு இல்லை. துலாம் ராசிக்காரங்க ரொம்ப கம்மியாக பேசக்கூடியவங்க, ஆனால் ரொம்ப அதிகமாக செயலாற்றக்கூடியவர்கள். 100 சம்பாதிக்கிற இடத்துல 500 சம்பாதிக்கணும், இல்லைனா 1000 சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியான அவங்களுடைய தேடல்களுமே அப்படி தான் இருக்கும். துலா ராசிக்காரங்கள் எப்போவுமே வந்து அந்த உயர்ந்த சிந்தனை, இல்லைனா உயர்ந்த பணம், நம்ம 1000 சம்பாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க 10 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான எல்லாத்துலேயுமே மிக பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உடல் ரீதியாக பிரச்சனைகள், இல்லைனா பண ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வந்து பெருமாள் வழிபாடு, அதுவும் மகாலட்சுமியும் பெருமாளும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆலயத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது துலாம் ராசியில் வருது அப்படிங்கிறதுனால நரசிங்க பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவதாக இருக்கும். மகாதேவ் சம்போ.